வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 27/8/2026 புதிய அகவலைப்படி 4% உயர்வு கூட்டல் 5 மாத DADR நிலுவைத் தொகை சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவலை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் தங்களுக்கான அடுத்த அகவலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் மிக குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வர வேண்டிய அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்புகள் எப்போது வரும் என்று கேள்விகள் எழுந்துள்ளது. அதேபோல் எவ்வளவு அதிகரிப்பு செய்யப்படும் என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் பொறுத்தளவில் வரக்கூடிய மாதங்களில் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகளே இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளன. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்கள் தினசரி பயணம் செய்வோருக்கு சுமையினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1%ஆகவே கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளவருக்கு அதிக அளவில் DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICP ஐடுபடி தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026 AICP குறியீடு எண் மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் மாதம் 149.9, மே மாதம் 150.8, ஜூன் மாதம் 151.9 இருந்தது. கடந்த 12 மாத சராசரி AICP ஐடுபடி குறியீடை வைத்து கணக்கிட்டால் ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% அகவலைப்படி உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வுகள் ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இதிலும் குறிப்பாக இந்த அகவலைப்படி உயர்வு என்பது நவம்பர் மாதத்தில், அதாவது தீபாவளி பண்டிகையை ஒட்டி வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் 5 மாதங்களுக்கான DADR அரியர் தொகை நிலுவைத் தொகையாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே இதற்கான அறிவிப்புகள் நம்பப்படும். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.